அட இப்படி கூட ஜடை இருக்கா, பார்க்கவே சூப்பரா இருக்கே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 7th மந்த் பூ முடிக்கிறாங்க. அதனால வேண்டி பார்த்தீங்கன்னா பேபி ஷோவர் மாதிரி தானே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேபி வரப்போதுனால அந்த பேபியோட பேபி கீ செயின்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த கீ செயின் இந்த ஜடையில் அழகாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராகவும் வந்துட்டு டிஃப்ரெண்டாகவும் இருந்தது. ஸோ வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றது இந்த ஜடையை பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண பிறகு காட்டுறேன் பாருங்க. 3 குட்டி பாப்பா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ செயின் அழகாக ஸ்டிக் பண்ணியிருக்கு. ஸோ ஜடையை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. மல்லிப்பூ ஜடை தான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் சாங்கியம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனகாம்பரம் அந்த மல்லியெல்லாம் வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜடை வைக்கிறது இல்லாமல் அவங்க கையால் வந்து பூ முடிக்கிறதுனா இந்த மாதிரி தானே. ஸோ வந்து பூ முடிக்கிறாங்க. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சிஸ்டர் தான் எனக்கு. இந்த வருஷத்தில் 2024 2வது பூ முடிக்கிற ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டேன். ஸோ அநேகமாக 3rd பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் என்னோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சூன்லி இட்ஸ் கம்மிங்.